பொதுவாக வந்துட்டு இந்த குருதசா காலத்தில் தான் ஒருத்தவங்க வந்து வட்டி தொழிலாம் பண்ணுவாங்க. ஏஜென்சிஸ் வச்சு நடத்துறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா குருதசா காலத்தில். இந்த பணம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நகை பணம் சேர்க்கணும், நகை நிறைய சேர்க்கணுங்க அப்படின்னு ஒரு ஒரு சீட் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த தீபாவளிக்காக சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? சீட்டு பிடிக்கிறது, ஃபண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஏஜென்சிஸ் வச்சு நடத்துறது, இது மாதிரி ஆரம்பிக்கிறவங்க அவங்க எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கும் அவங்களுடைய நட்சத்திரம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த குரு தசா காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பிப்பாங்க. ஒரு ஞான மார்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பொதுவாகவே வந்துட்டு குரு அப்படின்னா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கான ஆன்மீக தேடல். அப்போ ஆன்மீக குருக்கள் நிறைய பேருடைய ஒரு பழக்க வழக்கங்கள் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு திருவாசகம் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஓதுவார் இருக்காங்க. அவங்கள போய் ஒரு குருவா நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குருக்கள் கிடைக்கிறது. எந்த ஒரு இதுக்குள்ளேயுமே ஞான தேடல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்களை சந்திக்கிறது, அவங்களுடைய போதனைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைய கிடைக்கப்படுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு தசா காலத்துல தான் கிடைக்கும்.